வெல்கம் டு டே ஒன் ஆஃப் பிரம்ம முகூர்த்தம் லேர்னிங். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ட்ரேடர் ஆர் இன்வெஸ்டரா இருக்கிறோம் அப்படின்னு எந்த மாதிரியான டேட்டா சோர்சஸ்க்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ நான் ஒரு ட்ரேடரா இருக்கிறேன், ஒரு ஸ்கேல்பரா இருக்கிறேன் அப்படின்னா மார்க்கெட்ல எக்கச்சக்கமான டேட்டாஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் போயிட்டு நான் செக் பண்ணுமா? லைக் இந்தியா விக்ஸ் இருக்குது, ஆப்ஷன் செயின் இருக்குது, ஓஐ டேட்டா இருக்குது, டீட்டா, டெல்டா, வேகா, காமா, இந்த மாதிரி ஆப்ஷன் க்ரீக்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் போயிட்டு செக் பண்ணணுமா? அடுத்து மார்க்கெட்ல நியூஸ் பேஸ்டு நான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் மார்க்கெட்டோட நியூஸ்க்கும் நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா? இந்தியன் எக்கனாமி எப்படி இருக்குன்னு செக் பண்ணணுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நான் ஒரு ஸ்கேல்பரா இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ, என்னுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா எங்க பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, எங்க செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி டக்குன்ட்டு. அதாவது வித்தின் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நான் வந்து குட்டி குட்டியா ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணணும்னு நினைப்பேனே தவிர, மார்க்கெட்டோட நியூஸ் எப்படி இருக்கு, ஒய் டேட்டா எப்படி இருக்குன்னு போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஸோ பேஸ்ட் ஆன் தி டைப் ஆஃப் ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோமோ அதுக்கு ஏத்த டேட்டா சோர்சஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணுமே தவிர மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டா சோர்சஸையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கு இந்த வீடியோல டே ஒன்ல நம்ம இதுதான் வந்து பார்க்க போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம எந்த பாதையில போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சாதானே அந்த பாதையில போகிறதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டேல நம்ம வந்து எடுத்து வைக்க முடியும். நான் எந்த பாதையில போக போறேன் அப்படின்னே தெரியாம இருக்கும்போது எப்படி நம்ம ஒரு விஷயத்த பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும்? முடியாது. சரிதானே? அதனால இன்னைக்கு இந்த வீடியோல எந்த டைப் ஆஃப் டேட்டாஸ்க்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும், எத நம்ம வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க போறோம். இப்போ இதுல பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் லைக் இதுல இண்டெக்ஸோடைய மூவ்மெண்ட்ஸ் குடுத்திருக்கிறாங்க. இந்தியா விக்ஸ் இருக்குது. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அடுத்து டூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆட்டோமேஷன்ஸும் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸ்கேல்பருக்குன்னே ஸ்பெஷலா ஒரு டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி பில்டர் இருக்குது. வேற சார்ட்ஸு, ஸ்க்ரீனர்ஸ், ஆப்ஷன் செயின், நியூஸ், இந்த மாதிரி நெறைய கேட்டகரீஸ் வைஸ் நம்மளுக்கு செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து கீழ பார்க்கும்போது ஹீட் மேப் அப்படின்னுட்டு ஸ்பெசிஃபிக்கா செக்டார் வைஸ் வந்து எந்தெந்த கம்பெனிஸ் வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கலர் இண்டிகேஷன்ஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து கீழ வந்து பார்க்கும்போது பிளெட்ஜ் பண்றது, அதாவது நம்ம ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அத பிளெட்ஜ் பண்ணி நம்மள வந்து இன்ட்ராடேல வந்து என்ட்ரீஸ் எடுக்க போறோமா? இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்குது. கரெக்ட்டா? ஸோ இதுல நான் வந்து ஒரு இன்வெஸ்டரா இருக்கிறேன் அப்படின்னா, எந்த டைப் ஆஃப் டேட்டாஸ்க்கு ஃபர்ஸ்ட் நான் ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு இன்வெஸ்டரா இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ, நம்ம ப்ரிஃபரன்ஸ் குடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மெயினா நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லயே பார்த்தோம் அப்படின்னா, 3 கேட்டகரீஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எக்கனாமிய வந்து நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணணும். அதாவது இப்ப நம்மளோட இந்தியன் எக்கனாமியோடைய குரோத் வந்து எப்படி இருக்குது? இன்ஃப்ளேஷன் ரேட் எப்படி இருக்குது? ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அடுத்து சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் ரேஷியோஸ் வந்து எப்படி இருக்குது? அதுக்கப்புறமா இந்தியா மேல யாராவது வார் டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா? இல்ல இந்தியா வேற ஏதாவது வார் டிக்ளேர் பண்ண கண்ட்ரீஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்களா? அப்படிங்கிற விஷயத்த வச்சு எந்த செக்டார் நம்மளுக்கு நல்ல ஒரு குரோத் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போறாங்கங்கிறத நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணணும். ஸோ எக்கனாமிக் அனலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இந்தியன் எக்கனாமி எடுக்கக்கூடிய மானிட்டரி பாலிசி அந்த ஒரு டெசிஷன்ஸை வச்சு தான் நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன்ஸ் ரேட் எவ்வளோ இருக்குது, அடுத்து ஃபிஸ்கல் பாலிசிஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, ட்ரேட் டெபிசிட்ஸ் ஏதாவது இருக்குதா, நம்மளுடைய ஆர்பிஐ வந்து அடிக்வேட் கேஷ் ரிசர்வ்ஸ் ஆஸ் வெல் அஸ் கோல்டாகவும் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் வச்சு தான் நம்மளோட இந்தியன் எக்கனாமி நல்லா இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ என்னென்ன டேட்டாஸை மட்டும் நான் இப்போதைக்கு சொல்கிறேன். இதுக்கப்புறமா தான் நம்ம இன்டெப்த் அனாலிசிஸை டே 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஓவர்வியூ மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் டாப் டு பாட்டம் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் டாப்ல இருக்கக்கூடியது இந்தியன் எக்கனாமி. அப்படியே கீழே கொஞ்சம் இறங்கி வந்தோம் அப்படின்னா செக்டர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். செக்டர் ஆர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்போ நான் ஒரு இண்டஸ்ட்ரியை அனாலிசிஸ் பண்றது எப்போ பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு செக்டருடைய ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணிட்டேன். லைக் விப்ரோ அப்படின்னு நான் வந்து சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்
அந்த விப்ரோ கம்பெனி எந்த செக்டார்ல இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஐடி செக்டார்ல இருக்கிறாங்க. அப்போ இப்போதைக்கு ஐடி செக்டாரோட குரோத் எப்படி இருக்குது? ஐடி செக்டார் பூம்ல இருக்கிறாங்களா? இல்லன்னா எதுவும் டவுன்ஃபால் வந்து சந்திக்க போறாங்களா? அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த செக்டார்ல நான் இன்வெஸ்ட் பண்ணவா? வேண்டாமாங்கிற ஒரு டெசிஷனே என்னால வந்து எடுக்க முடியும். இப்ப ஐடி செக்டார்ல ஒரு குரோத்தே இல்ல அப்படிங்கிறப்போ, நான் அந்த மாதிரியான டைமிங்ல போயிட்டு ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் போயிட்டு பிக் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்ப பேங்கிங் ரிலேட்டடா ஏதாவது கிரைசிஸ் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த மாதிரியான டைமிங்ல போயிட்டு நான் பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ப்ரிஃபரன்ஸ் குடுக்க முடியாது. என்னுடைய போர்ட்ஃபோலியோவ டைவர்சிஃபை பண்ணி வேற ஏதாவது செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தான் நான் வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ ஒரு கம்பெனியோடைய ஸ்டாக்க நான் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ, அந்த கம்பெனி எந்த செக்டார்ல இருக்குது அப்படிங்கிற அந்த இண்டஸ்ட்ரி அனாலிசிஸையும் கண்டிப்பா நான் வந்து பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனி அனாலிசிஸ் அப்படிங்கிறத நான் வந்து பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த கம்பெனி அனாலிசிஸ்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த கம்பெனிஸோடைய சேல்ஸ் எவ்வளவு இருக்குது? ப்ராஃபிட் எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்காங்க? லாஸ்ட் இயர் டேட்டா கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் இன்க்ரீஸ் ஆகியிருக்கா? இல்லையா? கரண்ட் அசெட்ஸ் எவ்வளோ மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க? கரண்ட் லயபிலிட்டீஸ் எவ்வளவு இருக்குது? இத வச்சு தான் கரண்ட் ரேஷியோஸ், அடுத்து ஆசெட் டெஸ்ட் ரேஷியோஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்து ஷேர் ஹோல்டர்ஸோடைய ஃபண்ட்ஸ் இப்போதைக்கு எவ்வளவு இருக்குது? அடுத்து ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளவு இருக்குது? பிஇ ரேஷியோ எவ்வளவு இருக்குது? வேல்யூவேஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்குதா? இல்லன்னா அஃபோர்டபுளா இருக்குதா? அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் ரேஷியோஸ் மூலமா நம்ம என்ன பண்ணுவோம்? கம்பெனி அனாலிசிஸ்க்குள்ள நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கம்பெனிய பிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? விப்ரோ பார்த்தோமா? ஸோ விப்ரோவே நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ விப்ரோ நான் வந்து டைப் பண்றேன். ஸோ விப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஓவர்வியூ வந்து குடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த கம்பெனி வந்து எவ்ளோ மார்க்கெட் கேப்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இதோடைய பிஇ ரேஷியோஸ் எவ்ளோ இருக்கு? சேல்ஸ் எவ்வளவு இருக்கு? ஆனுவலா பேட் எவ்ளோ மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க? ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின்ஸ் எவ்வளவு இருக்குது? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, டெப்ட் டூ ஈக்விட்டி இந்த மாதிரியான கீ ரேஷியோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கன்சிடர் பண்ணக்கூடிய ரேஷியோஸ இங்க வந்து அவங்க குடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனிஸோடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் குடுத்துருக்காங்க. அடுத்து கீழ அப்படியே கொஞ்சம் வந்தோம் அப்படின்னா, ஸ்வாட் அனாலிசிஸ் கூட பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த ஸ்வாட் அனாலிசிஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிஸ்க்கான ஸ்ட்ரென்த் என்னென்னலாம் இருக்குது. அடுத்து கம்பெனிஸ் வந்து லோ டெப்த்ல இருக்கிற டெப்ட் அதாவது கடன் வந்து கொஞ்சம் கம்மியா வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அந்த கம்பெனியோடைய ஸ்ட்ரென்த்தா இருக்குது. அடுத்து வீக்னஸ் வந்து கொஞ்சம் விஷயங்கள் லைக் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டிங் பிரைஸ் வீக்னஸ் அப்படிங்கிறப்போ, டெக்னிக்கலி இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் பியரிஷ்ஷா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வேற ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது, எஃப்ஐஐஸ் வந்து இப்ப இதுல வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டிங்ஸ இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் மைட் பி பிரைஸ் என்ன பண்ணலாம், ஒரு லோயஸ்ட் லெவல்ல கூட ட்ரேட் ஆயிட்டு இருக்கலாம். இந்த லோயஸ்ட் லெவல்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அடுத்து த்ரெட்ஸ் வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது, எம்எஃப்ஸ் டிக்ரீஸ்டு தேர் ஷேர் ஹோல்டிங்ஸ் லாஸ்ட் குவார்ட்டர். ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட்ல இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்ஸ வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அடுத்து ஸ்டாக்ஸோட குவாலிட்டி ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு இந்த இடத்துல குவாலிட்டி வந்து கொஞ்சம் மீடியமா குடுத்துருக்காங்க. வேல்யூவேஷன் மிட்ல இருக்கு. டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, பியரிஷ்ஷா தான் இருந்துட்டு இருக்காங்க. 27 அவுட் ஆஃப் 100 தான் குடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் ட்ரெண்ட். அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் எப்ப வேணும்னாலும் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறத எடுத்துட்டு மேல போகலாம். ஸோ எஃப்ஐஐஸ்மே நம்மளுக்கு அவங்களுடைய பொசிஷன்ஸ இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு இந்த இடத்துல ஓவர் வியூஸா குடுத்துருக்காங்க. அடுத்து பீர் கம்பேரிசன்ஸ் வந்து நம்ம பண்ற மாரி இருக்கும். பீர் கம்பேரிசன்ஸ் லைக் விப்ரோ மாதிரியே ஐடி செக்டார்ல இருக்கக்கூடிய மத்த கம்பெனிஸ் லைக் டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், டெக் மஹிந்திரா, அடுத்து ஒராக்கிள், சர்வீஸ், அடுத்து பெர்சிஸ்டென்ட் சிஸ்டம்ஸ், கோஃபோர்ஜ், எம்ஃபசிஸ் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த பீர் கம்பேரிசன்ஸும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து விப்ரோ இப்ப நம்மளுக்கு குவாலிட்டியான ஒரு ஸ்டாக்கா இல்ல அப்படின்னு தோணுது அப்படின்னா, ஐடி செக்டாரோட குரோத்தும் நம்மளுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறப்போ, இந்த மாரி பீர் கம்பேரிசன் பண்ணும்போது, ஐடி செக்டார்ல பெஸ்ட்டா இருக்கக்கூடிய கம்பெனிஸ நம்மளால வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் இதுதான். அண்ட் இத தவிர்த்து ஒரு சில கீ ரேஷியோஸ் இருக்குது. அதையும் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, பை டிஃபால்ட் இப்ப நெறைய புரோக்கர்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த அனாலிசிஸையுமே ஃப்ரீயா நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளவு இருக்குது? பேலன்ஸ் ஷீட்ஸ், அடுத்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். மோஸ்ட்லி நம்ம வந்து
மேனுவலா நம்ம வந்து போயிட்டு கம்பெனிஸோடைய ஆனுவல் ரிப்போர்ட்ஸ எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, அதுல 3 விஷயங்கள் குடுத்திருப்பாங்க. ஒண்ணு புராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்னு பேலன்ஸ் ஷீட், இன்னொன்னு கேஷ் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பரேட்டிங், ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இன்னொன்னு வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரீஸ்ல வந்து அவங்களுடைய கேஷ் ஃப்ளோஸ வந்து அ புக்ஸ்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருப்பாங்க. அதையும் நம்மளால டிரான்சாக்ஷன்ஸ் வைஸ் வந்து பார்க்க முடியும். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸா நம்மளுக்கு வந்து கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ அவங்க வந்து அவங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ வந்து மானிட்டர் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் இயர்ல நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் இப்போ ஒவ்வொரு இயர் எண்டிங்லயுமே அ இந்த இப்போ 2026ல இருக்கோமா, இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்ல இருந்து டிசம்பர் தான் நம்மளுக்கு அக்கவுண்டிங் இயர் அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கலாம். யூசுவலா நம்மளுக்கு பார்க்கும்போது ஏப்ரல் டு மார்ச் தான். பட் இந்த சினரியோல நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ஜான்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து அக்கவுண்டிங் இயர் அப்படிங்கிறப்போ, ஜான் 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் என்னென்ன இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க டிரான்சாக்ஷன்ஸா. இதுவே பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த கம்பெனி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க. லைக் 2016ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2016ல இருந்து இந்த வருஷம் 2026 முடியும்போது, டிசம்பர் 31 வரைக்கும் இந்த கம்பெனியில இருக்கக்கூடிய அசெட்ஸ் எவ்வளவு, லைபிலிட்டீஸ் எவ்வளவு அப்படிங்கிற அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல டினோட் பண்ணியிருப்பாங்க. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இதுல வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாரி 3 கேட்டகரீஸ்க்கு கீழ ஸ்பெசிஃபிக்கா இந்த இயர் 2026ல மட்டும் கேஷ் ஃப்ளோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த 3 சப் கேட்டகரீஸ்ல இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. இத பார்த்து கூட கம்பெனிஸோட ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்தது அசெட்ஸை விட லைபிலிட்டிஸ் அதிகமா இருக்கா, இல்ல லைபிலிட்டிஸை விட அசெட்ஸ் அதிகமா இருக்குதா, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்படின்ட்டு அதுலயே நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸை வச்சுட்டு நம்மளால லாங் டேர்ம் அசெட்ஸை பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஆனால் லாங் டேர்ம் அசெட்டை வச்சு நம்மளால ஷார்ட் டேர்ம் அசெட்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல நம்ம வந்து ரேஷியோ அனாலிசிஸ் மூலமா நம்ம வந்து பண்ணுவோம். அடுத்து கம்பெனிஸோட வேல்யூவேஷன் இன் த சென்ஸ் பிஇ ரேஷியோஸ் எவ்வளவு இருக்குது, ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளால இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். ஓகே. ஸோ இந்த இடத்துல நிறைய ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி எவ்வளவு கொடுத்துருக்காங்க பெர் ஷேர் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளால இதுல வந்து எடுத்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கான டேட்டா சோர்சஸ் நம்மளுக்கு புரோக்கர்ஸ் இது பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ் டிமேட் அக்கவுண்ட் 5 இயர்ஸ்லயே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க வந்து பை டிஃபால்ட் ப்ரொவைட் பண்றாங்க. இத தவிர்த்து டெக்னிக்கலா நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள நோட்டீஸ் பண்றோம் அப்படின்னா, டெக்னிக்கலா முதல்ல பண்ணணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். நான் வந்து ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா தானே இருக்க போறேன். இப்படி இருக்கும்போது, டெக்னிக்கலி நான் ஒரு ஸ்ட்ராங்கான இந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மேண்டேட்டரி பார்க்கணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாமா, வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டெசிஷனை எடுக்கிறதுக்காக மட்டும்தான். இந்த கம்பெனி நல்ல ஒரு வேல்யூவேஷனோட குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, இந்த கம்பெனியை நம்ம பை பண்ணலாங்கிற ஒரு டெசிஷனை எடுத்துக்கலாம். ஆனா, நான் எவ்வளோ பிரைஸ்க்கு நான் பை பண்ணணும், எப்போ நான் பை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு டெசிஷனை நான் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணியே ஆகணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணாம நம்மளால ஒரு ஸ்டாக்கை பையும் பண்ண முடியாது, செல்லும் பண்ண முடியாது. அத தவிர்த்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ மட்டும் வச்சுட்டு, இந்த கம்பெனி ஒரு லாங் டர்ம் குரோத் குடுக்க போறாங்க அப்படின்ட்டு, இப்ப ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஹை லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. ஓகே. இப்போதைக்கு ஒரு ஹையஸ்ட் பிரைஸ்ல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ இது ஜூன் மந்த், இது வந்து ஜூலை மந்த். ஓகேவா? ஸோ இப்போ ஜூலை மந்த்லயே பாத்தீங்க அப்படின்னா, இந்த வருஷத்துல எவ்வளோக்குள்ள மேக்ஸிமம் மொமெண்ட் இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக் விப்ரோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. இப்போ ப்ராஃபிட் புக்கிங் பண்ற ஸ்டேஜ்ல போயிட்டு இந்த கம்பெனியோடைய ஸ்டாக் நல்லா இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு
தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த இடத்துல போயிட்டு பை பண்ணீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் மத்தவங்க பண்ணும்போது ஆப்வியஸ்லி இந்த ஸ்டாக் வந்து கீழே டவுன் ட்ரெண்ட்ல வருவாங்க. அப்போ டவுன் ட்ரெண்ட்ல வரும்போது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நீங்க என்ட்ரி எடுத்த பிரைஸ்ல இருந்து கீழே வரும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு லாஸ்ல தான் இருக்கும். அப்ப இந்த லாஸை பார்த்துட்டு ஐயோ நம்ம இது வந்து ஒரு குவாலிட்டி ஸ்டாக்னு நினைச்சிட்டு வாங்கணும், ஆனா இது ஒரு குவாலிட்டி ஸ்டாக் இல்ல போல அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க, இதை எக்ஸிட் ஆகிடுவீங்க. பட் மார்க்கெட் மறுபடியும் புல் பேக் எடுத்துட்டு அடுத்த ஒரு வேவ் எடுக்கிறதுக்காக ஒரு மூமெண்ட்டை குடுக்குறதுக்கு ரெடி ஆகிடும். அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமா தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமா பண்றதுக்கு நம்மளுக்கு இப்போ பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. பட் இது இன்கிரீசிங் ட்ரெண்ட்ல தான் இருக்குது, சைட்வேஸ்ல இருக்குது, டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸோடைய ஹெல்ப் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். இப்ப இதுலயே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கேயே அவங்க வந்து ஜஸ்ட் அனலிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில கால்குலேஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. லைக் ஆர்எஸ்ஐ வந்து என்ன டினோட் பண்றாங்க? நியூட்ரல். அடுத்து ஸ்டோகாஷி, எம்ஏசிடி, மூவிங் ஆவரேஜ், கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ் லெவல் வந்து இப்போதைக்கு பையிங் வந்து சொல்றாங்க. அடுத்து ஆசிலேட்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இங்க வந்து குடுத்துருக்காங்க. நெறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஓவராலா பார்க்கும்போது பையிங் சிக்னல் குடுக்குறாங்க. ஏன் பையிங் சிக்னல் குடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டாங்க. இப்போதைக்கு ஒரு ஃபேரான ஒரு ஜோன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு லோயஸ்ட் லெவல்ல. நெறைய பேர் இது நல்ல ஒரு மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஓகே விப்ரோ வந்து நம்மளுக்கு இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல இருக்குதுங்கிறதே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பட் ஒரு சில நம்மளுக்கு லீடிங் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அந்த லீடிங் இண்டிகேட்டர்ஸ் மூலமா இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்கோடைய பிரைஸ் இப்போதைக்கு இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல போக சான்ஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நம்மளால இயர்லியராகவே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ லீடிங் இண்டிகேட்டர்ஸ் கேட்டகரியில பார்க்கும்போது நம்மளுக்கு பியோட் லெவல்ஸ் இருக்குது, ஃபிப் லெவல்ஸ் இருக்குது, கேம்பரெல்லாம். இப்போ லீடிங் இண்டிகேட்டர்ஸே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃப்ளோர் பியோட் லெவல்ஸ் அண்ட் கேம்பரெல்லா பியோட் லெவல்ஸ் அப்படின்ட்டு 2 கேட்டகரி இருக்குது. அண்ட் இது தவிர்த்து ஃபிப் லெவல்ஸும் இருக்குது. ஆக்சுவலி பியோட் லெவல்ஸே பார்த்தீங்கன்னா, ஃபிப் லெவல்ஸ்ல இருந்து தான் டிரைவ் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. அதனால தான் பியோட் லெவல்ஸோடைய அக்யூரசி அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லீடிங் இண்டிகேட்டர் கேட்டகரீஸ்ல வரும். ஸோ லேகிங் இண்டிகேட்டரா தான் நம்ம இந்த ஆர்எஸ்ஐ, மூவிங் ஆவரேஜ், ஸ்டோகாஷி இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகே. இது கமோடிட்டி சேனல் இண்டெக்ஸ் சிசிஐ அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி லேகிங்கும் இருக்குது, லீடிங்கும் இருக்குது. பட் லீடிங்கை பார்க்கும்போது நம்மளால ஒரு டெசிஷனை இயர்லியராகவே எடுக்க முடியும். இந்த ஸ்டாக் நம்மளுக்கு பை பண்ணலாமா வேண்டாமா, செல் பண்ணலாமா வேண்டாமா, எங்க டார்கெட் இருக்கு, எங்க நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த லீடிங் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா இருக்க போறோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் இதுதான். இப்போ நான் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான சினாரியோஸ்ல போயிட்டு நான் ஓஐ டேட்டாவை செக் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ ஓஐ டேட்டாவை யாரு செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட் பி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றவங்க செக் பண்ணலாம். பட் இப்போ நான் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா இருக்க போறேன், ஒரே ஒரு டைம் தான் நான் பை பண்ண போறேன் அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இந்த ஸ்டாக் குவாலிட்டியா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிட்டு டெக்னிக்கலி இப்ப நான் வாங்கவா வேண்டாமா? இல்ல இன்னும் கொஞ்ச நாள் நான் வெயிட் பண்ணி வாங்கவா? அப்படிங்கிற ஒரு டெசிஷன நம்ம வந்து எடுக்கிறதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணணும். சார்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இப்ப இதுல நம்ம வந்து இதோடைய சார்ட்ஸ கூட நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ விப்ரோவுடைய ஸ்டாக்ஸ் நம்ம சார்ட் வந்து எடுத்து பார்க்கும்போது, ஒரு 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாமா? ஏன்னா நம்ம வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு நம்ம இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ண போறோம். ஸோ விப்ரோ பார்க்கும்போது இப்போ இது ஒன் ஆஃப் த ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த இடத்துல டிமாண்ட் ஜோன் இருக்குது. ஓகேவா? இது நான் லீடிங் இண்டிகேட்டர்ஸ் வச்சு நான் வந்து அனலைசிஸ் பண்ணியிருக்கிறேன். பட் இதில் எக்ஸாக்டாக நான் லெவல்ஸ் பிளாட் பண்ணல. பட் டிமாண்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து கிரியேட் ஆகி ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ டெக்னிக்கலி சார்ட்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து மார்க்கெட்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் இப்போ ஓஐ டேட்டா இருக்குது. இப்போ நான் இதில் வந்து கிளிக் பண்ணி ஆப்ஷன் செயின் பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் செயின் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. நான் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா இருக்கக்கூடிய டைமிங்ல. ஓகே. அடுத்தது ஆப்ஷன் கிரீக்ஸ் செக் பண்ணணுமா?
அதுவும் தேவை கிடையாது. ஓகே. ஸோ நான் எந்த டைப் ஆஃப் ட்ரேடரா இருக்கிறேன் அப்படிங்கிறத பொறுத்து, ட்ரேடர் ஆர் இன்வெஸ்டர், அத பொறுத்து தான் எனக்கு தேவையான டேட்டா சோர்ஸஸ நான் வந்து எடுக்க முடியும். அத தவிர்த்து மார்க்கெட்ல அவங்க இது சொல்றாங்க, இந்த யூடியூப் சேனல்ல இத சொல்றாங்க, விப்ரோ கம்பெனிய பத்தி ஒருத்தங்க நெகட்டிவா சொல்றாங்க, ஒருத்தங்க பாசிட்டிவா சொல்றாங்க. நோ. எதுக்குமே நம்ம இடம் குடுக்கக்கூடாது. நாம ஒரு விஷயத்த பெர்ஃபெக்ட்டா லேர்ன் பண்ணிட்டு, எனக்கு நான் ஒரு இன்வெஸ்டரா இருக்கிறேன் அப்படின்னா, இந்த டேட்டாஸ் மட்டும் தான் எனக்கு தேவைப்படுது. அப்ப இதுக்கு மட்டும் தான் நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம தெளிவா இருந்தா தான் மார்க்கெட்ல இருந்து நம்ம காசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சம்பாதிக்க முடியும். அத விட்டுட்டு அடுத்தவங்க 1000 சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளால ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ட்ரேடராவும் இருக்க முடியாது, ஒரு இன்வெஸ்டராவும் இருக்க முடியாது. ஸோ நாம பெர்ஃபெக்ட்டா மாறணும் அப்படின்னா, நம்மளுக்கு எந்த விஷயம் தேவை, தேவை கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட்டு தெளிவா தெரிஞ்சுக்கணும். அத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நம்மளால வந்து ஓகே, நம்மளுக்கு பிரைஸ் வந்து ஃபண்டமெண்டலி நம்மளுக்கு ஓகேவா இருக்குது. டெக்னிக்கலும் நாம வந்து ஒரு லோயஸ்ட் லெவல்ல தான் பை பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக்க கொஞ்ச நாளைக்கு நாம ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாமளே டெசிஷனா எடுக்க முடியும். அத விட்டுட்டு மத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா, மத்தவங்க 1000 விஷயம் சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்ல தான் கொண்டு போயிட்டு விடுமே தவிர, நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே வராது. ஸோ மார்க்கெட்ல நீங்க எது பண்ணாலும், ஒரு ட்ரேடரா இருந்தாலும், இன்வெஸ்டரா இருந்தாலும் ப்ராப்பர் லேர்னிங் அப்படிங்கிறது இல்லாம போகாதீங்க. இப்ப நீங்க ஒரு ட்ரேடரா இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம வந்து எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நார்மல் சூப்பர் ட்ரெண்ட் நார்மல் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுலயே பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கலாம். ஸோ ஒரு மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்றீங்க, சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அத அட்வான்ஸ்டா லேர்ன் பண்ணுங்க. உங்களுக்கு அத லேர்ன் பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, வேற யாராவது சொல்லிக் குடுக்குறாங்களான்னு பாருங்க. எல்லார்கிட்டயும் போயிட்டு கத்துக்காதீங்க. யாரு அத பெஸ்ட்டா, ரொம்பவே அட்வான்ஸ்டா சொல்லிக் குடுக்குறாங்களோ, அவங்க கிட்ட போயிட்டு நீங்க அத வந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு பாருங்க. ஓகே. லேர்ன் பண்ணிட்டு அத வந்து நீங்க மார்க்கெட்ல அப்ளை பண்ணுங்க. சூப்பர் ட்ரெண்ட் வந்து லாகிங் இண்டிகேட்டர் அப்ப நான் அத எப்படி யூஸ் பண்றது? அழகா யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு நீங்க இன் டெப்த்தா சூப்பர் ட்ரெண்ட பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப மட்டும் தான் உங்களால அந்த சூப்பர் ட்ரெண்டோடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் எப்படி சைட்வேஸ்ல இருக்கும்போது நம்ம அத எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சு, புரிஞ்சு பண்ண முடியும். இல்ல அப்படின்னா, கண்டிப்பா எல்லாமே 10% லேர்னிங்ல தான் இருக்கு அப்படின்னா, அதுலருந்து உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் பெர்ஃபெக்ட்டா கிடைக்காது. ஒரு ரிசல்ட் பெர்ஃபெக்ட்டா வேணும் அப்படின்னா, கத்துக்கக்கூடிய விஷயத்த என்ன பண்ணணும்? ரொம்ப இன் டெப்த்தா, தெளிவா கத்துக்கணும். ஓகே. அட்வான்ஸ்டா கத்துக்கணும். ஸோ இன் டெப்த்தா எப்ப போகும் அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு இது கன்வீனியன்ட்டா இருக்குது அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அத கன்சிஸ்டன்ட்டா மினிமம் 1 வருஷமாவது நீங்க அத வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு 1 மாசம் சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணிட்டு, அடுத்த மாசம் மூவிங் ஆவரேஜ், அடுத்த மாசம் ஆர்எஸ்ஐ இப்படி ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸா வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லேர்னிங் ப்ராப்பரா இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. லீடிங் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போறீங்களா? லாகிங் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போறீங்களா? அப்படின்ட்டு. லீடிங் ஆர் லாகிங் எதுவா இருந்தாலும், இத நான் எப்படி ப்ராப்பரா கத்துக்கிறதுங்கிறத பாருங்க. ப்ராப்பரா எப்படி கத்துக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அத அட்வான்ஸ்டா கத்துக்கோங்க. அட்வான்ஸ்டா கத்துக்கிட்டு, அத கன்சிஸ்டன்ட்டா மினிமம் 1 வருஷமாவது நீங்க அதே ஸ்ட்ராட்டஜிய ரிப்பீட்டடா ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அப்பதான் அதுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன? அட்வான்டேஜ் என்ன? எந்த மாதிரியான சினாரியோஸ்ல எப்படி எமோஷன்ஸ் இந்த இண்டிகேட்டர் கிட்ட வந்து அப்ளை ஆகுது? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு இன்வெஸ்டரா இருக்கிறோம் அப்படின்னா, இந்த விஷயங்கள தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. இத தவிர்த்து ஒய் டேட்டா, ஆப்ஷன் செயின்ஸ் இதெல்லாம் கண்டுக்கவே வேண்டாம். விட்டுடலாம் அப்படியே. ஓகேவா? ஸோ இது ஒரு இன்வெஸ்டரா லாங் டெர்முக்கு இருக்க போறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இப்போதைக்கு பை பண்ணலாமா? வேண்டாமா? கரெக்ட்டான லொகேஷன்ஸ்ல தான் நம்மளோட என்ட்ரீஸ எடுத்திருக்கோமா? அப்படிங்கிறத மட்டும் நம்ம டிசைட் பண்ணா போதும். அடுத்தது, இப்ப நான் வந்து ஒரு ட்ரேடரா இருக்க நான் வந்து ஆசைப்படுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ட்ரேடர்லயே நெறைய கேட்டகரீஸ் இருக்குது. கேட்டகரீஸ் இன் த சென்ஸ் நான் ஸ்கேல்பிங் பண்ணலாம். ஸ்கேல்பிங் இன் த சென்ஸ் இப்ப இதுலயே நம்ம நிஃப்டியோடைய சார்ட் வந்து எடுத்துக்கலாமா? ஏன்னா நெறைய பேர் நம்ம வந்து என்ன பண்றோம்? நிஃப்டில தான் நம்மளுடைய ட்ரேடிங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். கரெக்ட்டா? 1 மினிட். ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி என்ன பண்றோம்?
நிஃப்டில தான் இன்ட்ராடேல வந்து ட்ரேட் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதோடைய மூவ்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு பாயிண்ட்ஸ வந்து ப்ராஃபிட்டா ஒரே நாள்ல குடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால, நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து குடுத்துட்டு இருக்கோம். இப்போ இதுல நிஃப்டியோடைய சார்ட்ட நான் வந்து ஓப்பன் பண்றேன். இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஸ்கேல்பரா இருக்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நீங்க ஒரு ஸ்கேல்பரா இருக்கிறீங்க அப்படின்னா, எந்த மாதிரியான டேட்டாஸ்க்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க முதல்ல எப்படி அந்த பர்ட்டிகுலர் ட்ரேட்ஸ முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட்டா? இப்போ இதுல வந்து நான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம் நான் எடுத்துக்கிறேன். ஸ்கேல்பிங்க்கு வந்து 1 மினிட் தான் நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறப்போ, ஒரு நிமிஷத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, குயிக் என்ட்ரி, குயிக் எக்ஸிட்ஸ்க்கு தான் மோஸ்ட்லி ஸ்கேல்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நான் வந்து சார்ட்ல தான் ப்ரிஃபரன்ஸ் குடுப்பேன். கரெக்ட்டா? ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி, இப்ப இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுதா, நான் இந்த இடத்துல சில என்ட்ரி எடுப்பேன். ஸோ குயிக்கா நான் வந்து ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிடுவேன் அப்படின்னுட்டு, குயிக் என்ட்ரி, குயிக் எக்ஸிட் எடுக்கிறதுல தான் நீங்க வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த மாதிரியான டைமிங்ல போயிட்டு, நான் வந்து ஓஐ டேட்டா அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் இந்த 3 கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம். ஓகேவா? 3 நிமிஷத்துல இந்த 3 ரெட் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆயிருச்சு. இப்ப இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆனதும் நீங்க என்ட்ரி எடுக்குறீங்க. இம்மீடியட்டா குயிக்கா கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் கேப்சர் பண்றீங்க அப்படிங்கிறப்போ, இந்த 2 ஆர் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயே போயிட்டு, ஆப்ஷன் செயின் எப்படி இருக்குது? ஓஐ டேட்டா எப்படி இருக்குது? இந்தியா விக்ஸ் எப்படி இருக்குது? அப்படின்ட்டு நீங்க போயிட்டு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு சூட் ஆகவே ஆகாது. ஏன்னா ஸ்கேல்பர் தான் நீங்க ஆகப் போறீங்க அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, குயிக் என்ட்ரி, குயிக் எக்ஸிட் இதுல தான் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணுமே தவிர, எந்த சைடுல அதாவது ஷார்ட் பில்ட் பண்ணியிருக்காங்களா, லாங் பில்ட் பண்ணியிருக்காங்களா, லாங் அன்வைண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த போயிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸ்ட்ரைக் பிரைஸ் பேஸ் பண்ணி எங்க வால்யூம்ஸ் அதிகமா இருக்குது. அடுத்தது ஆப்ஷன் ரைட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நம்மளுக்கு யார் அதிகமா எந்த இடத்துல ஒரு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னுட்டு நாம ஒவ்வொரு டேட்டாவும் போயிட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. மார்க்கெட்ல எந்த நியூஸ் வருது அப்படின்ட்டு போயிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. எனக்கு தேவை நான் இப்ப ஸ்கேல்பிங் பண்றேன். 2 நிமிஷம், 1 நிமிஷம், 3 நிமிஷம் இந்த டைம் பீரியட்குள்ள நான் வந்து ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கறத என்ட்ரி எடுத்து எக்ஸிட்டும் ஆகணும். அப்போ இந்த மாதிரியான டைமிங்ல என்னுடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் சார்ட்ல தான் இருக்கணுமே தவிர இத டைவர்ட் பண்ணி மார்க்கெட் நியூஸ், அடுத்து ஓஐ டேட்டா, ஆப்ஷன் செயின் இந்த மாதிரியான விஷயத்துக்கிட்ட போயிட்டு நான் குடுத்தேன் அப்படின்னா, என்னுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது என்னவாகும்? டைவர்ட் ஆகும். அதனால நான் எந்த டைப் ஆஃப் ட்ரேடரா இருக்கிறேன் அப்படிங்கிறத பொறுத்து, இப்போதைக்கு இதுல எனக்கு ஆப்ஷன் செயினும் தேவைப்படாது, ஓஐ டேட்டாவும் தேவைப்படாது. நான் ஒரு ஸ்கேல்பரா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல. ஓகே. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஒன் அண்ட் ஒன்லி நீங்க என்ன பண்ணணும்? மார்க்கெட்டோடைய பிரைஸ் மூவ்மெண்ட் அதாவது பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்க வந்து செக் பண்ணா போதும். இத தவிர்த்து வேற எதுவும் நீங்க செக் பண்ண தேவை கிடையாது. ஓகே. ஸோ இத மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால ஒரு ஸ்கேல்பரா பெர்ஃபெக்ட்டா ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறத வந்து பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் கேட்டகரி இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடலாம். இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மார்னிங் இப்ப 9:15 நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 3:30 வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன்ல இருக்கும். ஸோ 3:15 அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஏன்னா 3:15க்கே மோஸ்ட்லி எல்லா புரோக்கர்ஸும் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. 3:16 அந்த டைமிங்ல. ஸோ ஒரு 6 ஹவர்ஸ் அப்படிங்கிறது சாலிடா இருக்குது. இந்த 6 ஹவர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கேல்பர் மாதிரி டக்கு டக்குன்ட்டு என்ட்ரி, எக்ஸிட்லாம் பண்ண மாட்டோம். கரெக்ட்டா நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணி, இந்த இடத்துக்கிட்ட இப்போ ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து சிபிஆர் லெவல்ஸ் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுல டெய்லி பிவோட் லெவல்ஸ் இப்ப நான் வந்து சார்ட்ல ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ பிரைஸ் வந்து நிஃப்டி நம்மளுக்கு எங்க ட்ரேட் ஆச்சுன்னு அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரைடே டெய்லி ஆர் 3 ஆர் 2 இந்த ஜோன்குள்ள நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆச்சு. ஸோ இப்போ பிரைஸ் வந்து இன் பிட்வீன்ல இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நான் எந்த ஒரு என்ட்ரிஸும் எடுக்க மாட்டேன். ஸோ எப்போ எனக்கு பிவோட் லெவல்ஸ் கிட்ட வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பிரைஸ் கிரியேட் பண்ணுதோ, அப்போதான் நான் என்ன பண்ணுவேன்?
என்னுடைய செல் என்ட்ரிய நான் வந்து எடுப்பேன். இஃப் இன் கேஸ் பிரைஸ் இப்படியே கீழ வந்து, இந்த இடத்துல R2 லெவல் இருக்குது. R2ல ஒரு சப்போர்ட் எடுக்குறாங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் வந்து ட்ரை பண்ணுவேன். அப்போ பிரைஸ் இன் பிட்வீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற வரைக்கும் நான் எந்த ஒரு என்ட்ரீஸும் எடுக்க மாட்டேன். அப்போ இந்த இடத்துல 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகிருச்சு அப்படிங்கிறதுக்காக நான் என்னோட என்ட்ரீஸ் எடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்குன்ட்டு ஒரு இண்டிகேட்டர நான் வந்து செலக்ட் பண்ணிப்பேன். அந்த இண்டிகேட்டர் லீடிங்கா, லேகிங்கா அப்படின்னு பார்க்கும்போது பியூட் லெவல் சிபிஆர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த லீடிங் இண்டிகேட்டர். இப்போ நான் இந்த லீடிங் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பார்க்கும்போது பிரைஸ் எப்போ டெய்லி R3 வரைக்கும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்களோ அப்போதான் நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய செல் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு வெயிட் பண்றேன். ஸோ 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகிருச்சு, அதுக்காக நான் 9:15 என்ட்ரி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்னோட ஸ்ட்ராட்டஜி வைஸ் எனக்கு எப்போ என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது 9:33க்கு பிரைஸ் எப்போ R3 கிட்ட வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கறத எடுத்தாங்களோ, அடுத்து பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. பியூட் லெவலும் ரெசிஸ்டன்ஸா இருக்குது. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு செல் என்ட்ரி வருதுன்ட்டு செல் என்ட்ரியை எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு 10 பாயிண்ட், 20 பாயிண்ட், 30 பாயிண்ட் அப்படின்னுட்டு நம்ம கேப்சர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதையும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இப்ப ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிவோட் லெவல்ல இருந்து இன்னொரு பிவோட் லெவல் இப்ப நான் R3 எடுத்திருக்கேன் அப்படின்னா, R2 லெவல் வரைக்கும் நான் வந்து ஒரு ட்ராப் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, பிரைஸ் R2 லெவல் கிட்ட வரும்போது நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய ப்ராஃபிட்ட நான் வந்து புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் பிரைஸ் மார்னிங் நம்மளுக்கு பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது R2க்கு மேலேயே என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல ஒரு பையிங் சிக்னல் குடுத்துட்டு என்ட்ரி குடுத்துருக்காங்க. அப்போ பிரைஸ் அகெயின் இந்த இடத்துக்கிட்ட கீழ இப்படி வரும்போது, இந்த ஜோன் என்னவா இருக்கும், மறுபடியும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துக்கிட்ட பிரைஸ் அப்ரோச் பண்ணி வரும்போது எப்படி பிஹேவ் பண்றாங்கங்கிறதையும் நான் கண்டிப்பா என்ன பண்ணணும், வாட்ச் பண்ணணும். இஃப் இன் கேஸ் இந்த இடம் அகெயின் ஒரு சப்போர்ட்டா, ஒரு புல் பேக்கா இருந்து பிரைஸ் ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, நான் என்ன பண்ண முடியும், இந்த R2 லெவல் வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்ட்டு வெயிட் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல எடுத்த என்ட்ரிக்கான ப்ராஃபிட்ட இந்த இடத்துல ஏதாவது பையிங் சிக்னல் குடுக்குறாங்கங்கிறப்போ, இந்த இடத்துலயே நான் என்ன பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு 20 பாயிண்ட் தான் ப்ராஃபிட் கிடைக்குது. பட் ஆக்சுவலா நான் ஒரு 40 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு அதுல பாதி தான் கிடைக்குது அப்படின்னுட்டு, அந்த பாதிய நான் வந்து அக்செப்ட் பண்ணாம இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல பையிங் சிக்னல் குடுக்குறாங்க. அப்போ நான் இதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து, என்னோட 20 பாயிண்ட் ப்ராஃபிட்ட நான் என்ன பண்ணணும், புக் பண்ணிட்டு வெளிய வரணும். ஓகே. ஸோ ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நிமிஷமும் என்ட்ரி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுக்குன்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இப்போ நீங்க ஒரு நாள் நீங்க அத யூஸ் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகணும். ஒரு வாரம் நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜிஸ உங்களால அப்ளை பண்ண முடியணும். ஈவன் நீங்க அத லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க அப்படின்னாலும், லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும் இந்த ஸ்டாக்க நான் இந்த இடத்துல பை பண்ணவா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு டெசிஷன எடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு டெக்னிக்கலா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ தான் நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கணுமே தவிர, ஷார்ட் டெர்முக்கு ஒரு நாள் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஸ்ட்ராட்டஜி 10 நாள் இருக்குன்னா, அந்த 10 நாள்ல 1 நாள் தான் ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி அரகொறையான ஸ்ட்ராட்டஜிஸ லேர்ன் பண்ணிக்கணும்ன்ட்டு ட்ரை பண்ணாதீங்க. லேர்ன் பண்றத இன் டெப்த்தா, அட்வான்ஸ்டா லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அது ஒரு லாங் டைம் டியூரேஷனுக்கு என்ன பண்ணும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்ப நான் யூஸ் பண்றது என்னன்னு பார்க்கும்போது, எனக்கு வந்து லீடிங் இண்டிகேட்டர் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது. ஸோ நான் லீடிங் இண்டிகேட்டர்ஸ யூஸ் பண்ணி இன்ட்ராடேல என்னுடைய ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. இப்போ நான் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் நியூஸ் பேஸ்ட் இப்ப மார்க்கெட்ல எக்கச்சக்கமான நியூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ மார்க்கெட்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நியூஸ் பேஸ்ட் தான் இந்த கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுதான்னு பார்த்தா ஆக்சுவலி கிடையாது. ஆக்சுவலி எனக்கு தோன்ற விஷயத்த நான் சொல்றேன். இத அக்செப்ட் பண்ணிக்கிறதும், பண்ணாததும் உங்களுடைய பெர்சனல் ஒப்பீனியன். ஓகேவா? ஸோ இத இத்தன இதுக்கு முன்னாடி யாராவது சொன்னாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. பட் நான் சொல்றேன். மார்க்கெட் நியூஸ் பேஸ்ட் மூவ்மெண்ட் குடுக்கல. இத நான் அடிச்சு சொல்வேன். மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்ஸுக்காக தான் நியூஸ் கிரியேட் ஆகுதுன்ட்டு எனக்கு தோணுது. இத நான் வந்து பெர்சனலா நெறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுனதுல எனக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இத வந்து ஒரு கான்ட்ராரியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸா கூட இருக்கலாம். பட் இது
பர்சனலா என்னுடைய ஒப்பீனியன நான் வந்து சொல்றேன். இது நான் மார்க்கெட்ல இருந்து பெர்சீவ் பண்ணுன ஒரு சில விஷயங்கள். ஓகே. ஸோ இத வந்து மத்தவங்களால வந்து ஆர்க்யூ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இத வந்து நீங்க இல்ல நியூஸ் பேஸ்டு தான் மார்க்கெட் வொர்க் அவுட் ஆகுதுன்னா, ஆப்வியஸ்லி ஃபைன். எப்ப அது உங்களுக்கு புரிய வருதோ, அப்ப நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு எனக்கு ஒரு சில விஷயங்கள் நான் மார்க்கெட்ல இருந்து பெர்சீவ் பண்ணுனது எனக்கு வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ட நான் இந்த இடத்துல குடுக்குறேன். அதுக்காக மேனகா சொல்லிட்டாங்கிறதுக்காக, மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் இப்படி கொண்டு போறதுக்காக தான் ஒரு நியூஸ் வருது. நோ அப்படி கிடையாது. எல்லா நேரத்துலயும் அப்படியும் நடக்காது. ஓகே. ஸோ இது எனக்கு தோணுன விஷயம். அத மட்டும் தான் நான் சொல்றேன். அது தோணுது. அது ஜஸ்ட் ஃபார் சேக் சொல்லல. இத நெறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுனதுனால தான் நான் சொல்றேன். ஓகே. ஸோ நெறைய பேரு தப்பா தான் புரிஞ்சுட்டு இருக்கோம். மார்க்கெட் நியூஸ் பேஸ்டு மூவ் ஆகல. மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்ஸ்க்கு ஏத்தாப்புல தான் நியூஸே ஆக்சுவலி கிரியேட் ஆகுது. அது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கும்போது, இப்போ 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். ஸோ நவம்பர் மிட்லயே நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். நம்மளோட இந்தியன் மார்க்கெட் இதுக்கு மேல போகாது. ஒரு டவுன் ட்ரெண்ட்ல போக போறாங்க அப்படிங்கிறது. அடுத்தது ஜான்வரி ஸ்டார்ட்டிங்ல நம்மளுக்கு ஒரு இன்கிரீசிங் ட்ரெண்டுக்கு சான்ஸ் இருந்தது. ஆனா என்ன ஆயிருச்சு? அது ஃபர்ஸ்ட் வீக்லயே ஃபெயிலியர் ஆகிருச்சு. இதுக்கப்புறமா நம்மளுக்கு 24,000 லெவல் 24,000 லெவல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வருவாங்க. அதுக்கப்புறம் 20,000 லெவல் வரைக்கும் வருவாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன நான் வந்து சொல்லியிருப்பேன். இது எப்ப சொன்னேன்? ஜான்வரி ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருந்தேன். நெறைய பேர் இதுக்கு வந்து அகெயின்ஸ்டா இல்ல மார்க்கெட் இவ்ளோக்குள்ளலாம் ஒரு கிராஷ் குடுக்காதுன்னு சொன்னீங்க. பட் கிராஷ் குடுத்துருச்சு. இத நான் எப்படி அனாலிசிஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லீடிங் இண்டிகேட்டர்ஸ யூஸ் பண்ணி தான் அனாலிசிஸ் பண்ணேன். இப்போ பிரைஸ் இந்த மாதிரி ஒரு ஓவர் பாட் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா கீழ டவுன் ட்ரெண்ட்ல வருவாங்க. ஆனா, டவுன் ட்ரெண்ட்ல கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறமா தான் என்ன ஆகுது, நம்மளுக்கு நியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே மார்க்கெட் வந்து இவ்ளோ கிராஷ் ஆக போகுது, அவ்ளோ கிராஷ் ஆக போகுது அப்படின்ட்டு எல்லாரும் நெறைய நாய்ஸ் அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் எவ்வளவுதான் நாய்ஸ் கிரியேட் பண்ணுனாலுமே, மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி அவங்களுடைய மூவ்மெண்ட்ட பெர்ஃபெக்ட்டா குடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. எவ்ளோ தூரம் ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவலா வருவாங்க? 24,010 அப்படிங்கிற ஒரு லெவல நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ 24,000 லெவல் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அடுத்து பிரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா, பட்ஜெட் டேக்கு அப்புறமா இவ்ளோ பெரிய ஒரு கேப் அப் அப்படிங்கிறத குடுத்துட்டாங்க. அப்ப இத பார்த்துட்டு நெறைய பேர் இதுக்கப்புறம் மார்க்கெட் கிராஷ் ஆக சான்ஸ் கிடையாது. நம்ம இந்தியன் மார்க்கெட் மேல போயிடும் அப்படின்ட்டு. பட் நான் இந்த புல் பேக்க எப்படி பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வரப்போறாங்க. ஒரு 100% புல் பேக் எடுத்திருக்காங்க. அகெயின் ஒரு ஹையஸ்ட் லெவல்ல வந்து அவங்களுடைய செல் என்ட்ரீஸ் அக்குமுலேட் பண்றதுக்காக, ஆஸ் வெல் அஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்றதுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டதா தான் நான் பார்த்தேன். இதுதான் நான் ஃபெப் மந்த்லயும் உங்களுக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன். ஸோ பிரைஸ் அகைன் டவுன் ட்ரெண்ட்ல வருவாங்க. டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். பட் இந்த இடத்துல இன்னொரு இண்டிகேஷனும் கிடைச்சது. என்னதுன்னு பார்க்கும்போது, பிரைஸ் 20,000 லெவல் வரைக்கும் டிராவல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஓகே. ஸோ அப்ப பிரைஸ் 20,000 லெவல் வரைக்கும் வரப்போறாங்க அப்படிங்கிறப்போ, இன்னமும் ஃபர்தரா ஒரு ட்ராப் அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க்கெட்ல தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்ப மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தானே இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த இடத்துல கிரீன் கேண்டில்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க? எதுக்காக இவ்ளோ பெரிய புல் பேக் மாதிரி கீழ வர்றாங்க? இந்த புல் பேக்ஸ்லாம் ஏன் எடுக்குறாங்க? மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குதுங்கிறப்போ, ஒரு கிரீன் கலர் கேண்டில் கூட ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஏன் பண்றாங்க? அப்போ மார்க்கெட்ல எவ்ளோ பெரிய நியூஸ் நெகட்டிவா இருந்தாலுமே, பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி பையிங் சைட் போறதுக்கும் ரெடியா இருக்கிறாங்க. எந்த லெவல் வரைக்கும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்திலயும் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் தெளிவா இருக்கிறாங்க. பட் இந்த தெளிவு ஒரு நார்மல் ரீட்டெய்லர்ஸ்க்கு கிடையாது. மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத தான் பார்க்குறோமே தவிர, நாம ஒழுங்கா கரெக்ட்டான ஒரு பாதையில லேர்ன் பண்ணிட்டு போறோமா அப்படிங்கிறத யாரும் கவனிக்கிறது கிடையாது. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம லாஸ் பண்றதுக்கான ஒரு ரீசனாவே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு புல் பேக் கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல வந்து இருந்துட்டு இருக்காங்க. சீக்கிரமாவே ஒரு டவுன் ட்ரெண்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த டவுன் ட்ரெண்ட் 20,000 லெவல் வரைக்கும் போகும். இது நான் யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி பண்ணுன ஒரு அனாலிசிஸ். ஓகே. ஸோ இத வந்து நீங்க அக்செப்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணாமலும் போகலாம். பட் இது என்னுடைய பெர்செப்ஷன் அண்ட் என்னுடைய அனாலிசிஸ்.
ஓகே. ஸோ இப்போ பிரைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வர்றதுக்கான இண்டிகேஷன்ஸ் இருக்குது. பட் இந்த ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் போறதுக்கு இன்ட்ராடேல நம்மளுக்கு மூமெண்ட்ஸ் என்னவா இருக்கணும்? ஃபேவரபிளா இருக்கணும். அப்போ இன்ட்ராடே மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபேவரபிளா இருந்தா மட்டும்தான் லாங் டேர்ம் ட்ரெண்டை நம்மளால வந்து கண்டினியூ பண்ணி டவுன் சைட் புஷ் பண்ணி கொண்டு போக முடியும். அப்போ இந்த மாதிரியான டைமிங்ல நான் போயிட்டு ஓஐ டேட்டா, மார்க்கெட் நியூஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு டைமும் போயிட்டு செக் பண்ணிட்டு இருந்தேன்னா அது எனக்கு சூட் ஆகாது. ஸோ என்னுடைய அனாலிசிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓஐ டேட்டாங்கிறது யூஸ் ஆகாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெளிவா தெரியுது. ஓகே. ஏன் அப்படின்னா பிரைஸ் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஓஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே ஆப்ஷன் ரைட்டர்ஸ் பில் பண்றாங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் ஓஐல ஒரு ரிஃப்ளெக்ஷன் நடக்குது அப்படிங்கிறப்போ நான் செகண்டரி டேட்டாவான ஓஐக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேனா இல்ல பிரைமரி டேட்டாவான பிரைஸ் ஆக்ஷனுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேனா அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய இம்பார்ட்டன்ஸ் பிரைஸ் ஆக்ஷனுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன். பிரைஸ் ஆக்ஷன்ஸை கன்சிஸ்டண்டா நான் ஃபாலோ பண்ற ஃப்ளோர் பியோட், கேமரா பியோட் லெவல்ஸ், ஃபிப் லெவல்ஸ், எலியட் வேவ் கான்செப்ட் இதெல்லாம் எவ்வளோக்குள்ள அட்வான்ஸ்டா நான் வந்து டிசைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸா நான் வந்து கன்சிஸ்டண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அப்போ இதெல்லாம் வச்சுதான் என்னால வந்து ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கறத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ட்ரெண்ட் ரிவர்சல் இருந்தா அதையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னுட்டு ஒவ்வொரு டைமும் நான் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா என்னால ஒரு ஸ்ட்ராட்டஜியை கூட உருப்படியா லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ நான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருக்கிறேன்னா இன்ட்ராடேல ஹோல் டே நான் ஒரு ட்ரேட் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்குன்ட்டு ஒரு லீடிங் இண்டிகேட்டர் இல்லை லேகிங் இண்டிகேட்டரை செலக்ட் பண்ணிட்டு அதே விஷயத்த கன்சிஸ்டண்டா மினிமம் ஒரு விஷயம் ஒரு வருஷமாவது நான் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய மெரிட்ஸ் என்ன டிமெரிட்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்னால அனலிசிஸ் பண்ணி அதுக்கு ஏத்த ஒரு சொல்யூஷன்ஸையும் என்னால என்னோட எமோஷன்ஸ்க்கு ஏத்தாப்புல பில்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இது ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு தேவைப்படுது. ஓஐ டேட்டா ஒரு சிலர் யூஸ் பண்றீங்கன்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதை நம்ம வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பட் அந்த ஓஐ டேட்டா பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருக்குதுங்கிறப்போ எப்ப வேணும்னாலும் இந்த ஓஐ டேட்டா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல சேஞ்ச் ஆகிடும். அப்போ நீங்க மார்க்கெட்டோடைய சார்ட்டையும் அனாலிசிஸ் பண்ணணும், ஓஏ டேட்டாவையும் அப்பப்போ அனாலிசிஸ் பண்ணிக்க ரெடியா இருக்கணும். இந்த 2 இன்ஃபர்மேஷன்ஸையும் அட் அ டைமிங்ல உங்களால மேனேஜ் பண்ணி எஃபிஷியன்ட்டா ஒரு ட்ரேட எடுக்க முடியும் அப்படின்னா தாராளமா நீங்க ஓஐ டேட்டா யூஸ் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் செயின் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் இப்போ வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்றேன் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்றேன் அப்படிங்கிறப்போ நான் வந்து ரொம்ப ஒரு ஹை ப்ரையாரிட்டிஸ் வந்து ஓஐ டேட்டா கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஓஐ வந்து ஒவ்வொரு நாளும் இன்ட்ராடே மூமெண்ட்ஸை பொறுத்து டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ என்னால ஓஐ டேட்டா யூஸ் பண்ணும்போது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டெசிஷனை ஸ்விங் ட்ரேடிங்ல எடுக்க முடியாது. அப்போ நான் ஒரு ஸ்விங் ட்ரேடரா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ நான் ஒரு லீடிங் இண்டிகேட்டருக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஒரு ப்ரையாரிட்டிஸ் அப்படிங்கிறத கொடுப்பேன். அண்ட் என்னோட என்ட்ரி கன்ஃபர்மேஷனுக்காக நான் லேகிங் இண்டிகேட்டரை நான் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ லீடிங் இண்டிகேட்டர் அண்ட் லேகிங் இண்டிகேட்டர் இந்த ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஸ்விங் ட்ரேடிங்ல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியும். ஸோ லீடிங் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஒரு பெர்ஃபெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாம மிஸ் பண்ணிட முடியும். ஏன்னா கேப்ஸ்லாம் இந்த மாதிரி மார்க்கெட்ல நமக்கு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான டைமிங்ல என்ட்ரி பாசிபிலிட்டிஸை மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம லேகிங் இண்டிகேட்டரையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறத மார்க்கெட் நம்மளுக்கு கிரியேட் பண்ணும். லைக் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆர்எஸ்ஐ நான் சொல்றேன், ஆர்எஸ்ஐ பார்த்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி அது நம்மளுக்கு சூட் ஆகாது. இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஆர்எஸ்ஐ நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அது ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்ட் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்குதுங்கிற அந்த ஜோன்ஸை மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குமே தவிர எக்ஸாக்டா எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், எந்த இடத்துல பை பண்ணும், செல் பண்ணும், இதை எக்ஸாக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஆர்எஸ்ஐல. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வேணா மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுங்க, சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுங்க. பட் ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணாதீங்க. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஓகே. ஸோ இதை கேட்கறதும் கேட்காததும் உங்களோட இஷ்டம். பட் ஆர்எஸ்ஐல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெர்ஃபெக்டா நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது.
ஓகே. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா, லீடிங் இண்டிகேட்டரும் தேவைப்படும், லாகிங் இண்டிகேட்டரும் தேவைப்படும். இது 2யும் கம்பைன் பண்ணி தான் நம்மளால ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணணும், எவ்வளோக்குள்ள நம்ம ட்ரெயில் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்ல எக்கச்சக்கமான டேட்டா இருக்குதுங்கிறதுக்காக, எல்லா டேட்டாவையும் நான் மார்க்கெட்குள்ள இருக்கிறேங்கிறதுக்காக யூஸ் பண்ணணுமான்னு பார்த்தா அவசியம் கிடையாது. நான் என்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் பண்றேன்? என்ன டைப் ஆஃப் நான் இன்வெஸ்டரா இருக்கிறேன்? 1 வருஷத்துக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனா? இல்ல 1 வருஷத்துக்குள்ளேயே நான் சின்னதா ப்ராஃபிட்ஸ் கேப்சர் பண்ணிட்டு வெளிய வந்துரணும்னு நினைக்கிறேனா? அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய டேட்டா சோர்ஸஸையும் நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஒரு பெர்சன் கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இவங்களுடைய ட்ரேடிங்ல அவங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவாங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் ஸ்டேஜ்க்கு நான் வந்து சொல்றேன். ஓகேவா? ஸோ டேட்டாஸ் வந்து மத்தவங்க நெறைய சொல்றாங்கங்கிறதுக்காக ஒவ்வொரு டேட்டாவையும் நீங்க தேடி போய்க்கிட்டு இருக்க, உங்களால கன்சிஸ்டன்சிய இம்ப்ரூவ் பண்ண முடியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறீங்க. அதுல 10% மட்டும் பண்ணிட்டு விட்டுர்றீங்க. 90% இன்கம்ப்ளீட்டா இருக்குது. இன்னொரு விஷயத்த மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க. 5% பண்றீங்க. 95% இன்கம்ப்ளீட்டா இருக்குது. இன்னொன்னு ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 20% கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு போறீங்க. மறுபடியும் அத 80% இன்கம்ப்ளீட்டா விட்டுட்டு வந்துடுறீங்க. இப்படி அரைகுறையா எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் ஆகுமான்னு பார்த்தா இம்ப்ரூவ் ஆகாது. முதல்ல இப்படி நீங்க நெறைய விஷயத்த தேடி போக, இந்த நெறைய விஷயமுமே உங்களுக்கு தேவைப்படுமான்னு பார்த்தா, அதுவுமே கிடையாது. ஒரு 10 விஷயத்த தேடி போறீங்க அப்படின்னா, அந்த 10ல 2 விஷயம் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மிச்ச 8 விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அப்போ இதுல மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு டேட்டா சோர்ஸஸ லிமிட் பண்ணி கன்சிஸ்டன்சிய இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வரும். அதுக்காக ஒரே நாள்ல நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாறிடணும்னான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது கொஞ்சமா தான் நம்ம வந்து பில்ட் பண்ண முடியும். அடுத்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வைக்கக்கூடாது. நான் மத்தவங்க கிட்ட ப்ரூஃப் பண்ணணுங்கிறதுக்காக ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் நெறைய இருக்குது. செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ரொம்ப சிம்பிளா இத உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்டின்னா, எல்லாருமே மூவிஸ் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். கரெக்ட்டா? இப்போ நெறைய மூவிஸ் லைக் கேஜிஎஃப், பாகுபலி இப்ப நெறைய மூவிஸ்மே ரிலீஸ் ஆயிக்கிட்டு தான் இருக்குது. எல்லா மூவிஸையும் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஃபைனல் அவுட்புட் ஒரு 2 1/2 மணி நேரம், 3 மணி நேரம் ஒரு படமா தான் நீங்க வந்து போயிட்டு பார்க்குறீங்க. கரெக்ட்டா? ஆனா, அந்த படத்த எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஒரு ஐடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருகிட்ட இருந்து வந்திருக்கும் அப்புட்ன்னா, அந்த படத்த டைரக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஐடியா அப்படிங்கிறது வந்திருக்கும். அத வந்து ஸ்கிரிப்ட்டா அவங்க வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து கரெக்ட்டா அந்த டயலாக்ஸ் ரைட்டிங்க்குன்ட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. அடுத்தது இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு காசு தேவைப்படும். அப்ப அதுக்கு ப்ரொடியூசர் அப்படிங்கிற ஒருத்தங்க இருப்பாங்க. அடுத்து இந்த கதைக்கு ஒரு உயிர் குடுக்குறதுக்காக ஹீரோ, ஹீரோயின் அடுத்து ஒரு நெகட்டிவ் ரோல் ஒருத்தங்க பண்ணுவாங்க. ஒருத்தங்க காமெடியனா பண்ணுவாங்க. அடுத்து சப்போர்ட்டிங் ரோல்ஸ் அப்படிங்கிறது நெறைய தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸா நெறைய பேரு வருவாங்க. அடுத்து கொலீக்ஸா நெறைய பேர் வருவாங்க. இந்த மாதிரி நெறைய குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் அதுல என்ன பண்ணுவாங்க, ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து டெலிவர் பண்ணிட்டு போவாங்க. அடுத்து இத தவிர்த்து அவங்க அந்த அந்த ஒரு விஷயத்த பண்றதுக்காக நெறைய டெக்ன டெக்னாலஜிக்கலா டெக்னீஷியன்ஸ் நெறைய பேர் தேவைப்படுவாங்க. அடுத்தது அந்த கேமராக்கு தேவைப்படக்கூடிய அந்த லைட்டிங்கு, அடுத்து அந்த கேமராவ எப்படி ஃபோக்கஸ் பண்றது, இதுக்குன்ட்டு செப்பரேட்டா ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க. இப்போ மூவி அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பாகுபலி, கேஜிஎஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது சிங்கிள் மூவி கரெக்ட்டா? ஆனா இந்த சிங்கிள் மூவி தான் ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி. இந்த ஸ்டாக் மார்க்கெட்குள்ள இருக்குது பார்த்தீங்களா? இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்கேல்பிங் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்டரு, புரொடியூசர், ஹீரோ, ஹீரோயின், காமெடியன், ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணக்கூடிய ஒரு வில்லன் இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? அப்போ ஒரு டைரக்டரா இருந்துட்டு, நான் டைரக்டராவும் இருப்பேன், புரொடியூசராவும் இருப்பேன், நான் தான் ஹீரோவாவும் இருப்பேன், நான் தான் வில்லனாவும் இருப்பேன், நான் தான் காமெடியனாவும் இருப்பேன் அப்படின்னுட்டு, அந்த ஒரு டைரக்டர் போயிட்டு எல்லா ரோலையும் நான் இந்த மூவில நான் பண்ணுவேன்னு நெனச்சா, இட் இஸ் நாட் பாசிபிள். டைரக்டரா இருக்கிறாங்களா? இந்த படத்த எப்படி பெஸ்ட்டா டைரக்ட் பண்றது? எப்படி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹீரோ, ஹீரோயின செலக்ட் பண்றது? இந்த ரோலுக்கு யாரு ஆப்ட்டா இருப்பாங்க? அப்படிங்கிற ஒரு விஷயத்த
செலக்ட் பண்ணி அந்த கதைக்கு உயிர் குடுக்குறது தான் டைரக்டருடைய ரோலே தவிர, இத்தன விஷயங்கள் இருக்குதுங்கிறதுக்காக, நான் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு டைரக்டரா இருக்கிறேங்கிறதுக்காக, எல்லா விஷயத்தையும் அந்த டைரக்டர் போயிட்டு பண்ணணும்ன்ட்டு நெனைக்க மாட்டாங்க. இப்ப இதே எக்ஸாம்பிள ஒரு ஹீரோவ எடுத்துக்கலாம். ஒரு ஹீரோ இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக, ஒரு ஹீரோ மூலமா தான் அந்த கதைய நம்ம வந்து பார்க்குறோம். கரெக்ட்டா? நம்மளுடைய லைஃப்குள்ள நெறைய நம்ம மேட்ச் பண்ணி கூட பார்ப்போம். நம்மளும் இந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பைரேஷன்ஸ வந்து அந்த ஹீரோ, ஹீரோயின்ஸ் நம்மளுக்கு வந்து குடுக்கலாம். ஈவன் காமெடியன்ஸ் கூட குடுக்கலாம். வில்லன் கூட நம்மளுக்கு குடுக்கலாம். ஆனா, இப்போ ஒரு ஹீரோ இருக்கிறாங்கங்கிறப்போ, ஹீரோனா அந்த ஹீரோ ரோல மட்டும் தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும். வில்லன் ரோல பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. காமெடியன் ரோல பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. டைரக்டர் மாதிரி அவங்க யோசிச்சு டெசிஷன் எடுக்க முடியாது. டைரக்டர் என்ன சொல்றாங்களோ, அத தான் ஆக்டர் வந்து பண்ண முடியும். கரெக்ட்டா? அப்போ இதே மாதிரி தான் நம்மளுக்கு மார்க்கெட்லயும் அப்ளை ஆகுது. நீங்க இன்ட்ராடே ட்ரேடரா இருக்கிறீங்கன்னா, இன்ட்ராடேக்கு என்ன தேவைப்படுதோ அத மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணுங்க. ஸ்கேல்பரா இருக்கீங்கன்னா, ஸ்கேல்பிங்க மட்டும் பண்ணுங்க. அத விட்டுட்டு டைரக்டரோடைய ஸ்கில் செட் இந்த மாதிரி இருக்குங்கிறதுக்காக, ஆக்டர் போயிட்டு டைரக்டருடைய ஸ்கில் செட்ட டெவலப் பண்ணிட்டு இருக்க முடியாது. புரொடியூசர் காசு தான் போட்டு அந்த காச வந்து நல்ல ஒரு குட் ஃபிலிம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரிட்டர்ன்ஸ எடுக்கணும்னு நினைப்பாரே தவிர, ஒரு புரொடியூசர் போயிட்டு என்ன பண்ண முடியாது, படத்த டைரக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்க கிட்ட காசு தான் இருக்கே தவிர, டைரக்ட் பண்ணக்கூடிய ஸ்கில் இல்ல அப்படிங்கிறப்போ, அவங்க கிட்ட என்ன ஸ்கில் இருக்குதோ, அததான் பெஸ்ட்டா யூஸ் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. எது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ, அததான் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ ஒருத்தங்களுக்கு ஆக்டிங் தான் நல்லா வருது அப்படிங்கிறப்போ, ஆக்டர் போயிட்டு நான் புரொடியூசரா மாறப் போறேன்னா, இட் ஒன்ட் சூட். ஒரு ஆக்டர் போயிட்டு நான் வந்து ஒரு பாசிட்டிவ் ரோல்ல நடிக்கிறது தான் எனக்கு சூட் ஆகுதுங்கிறப்போ, அத போயிட்டு வில்லன் ரோலா வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. ஒருத்தனுக்கு காமெடியே வராது. ஆனா, காமெடியனுக்கு வந்து நெறைய பேர் கிளாப்ஸ் தட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக, நான் காமெடியனா ஆகணும்னு போனாங்கன்னு, இட் இஸ் நாட் பாசிபிள். அதே மாரி தான் மார்க்கெட்லயும், நான் ஒரு இன்வெஸ்டரா இருக்கிறேன்னா, இன்வெஸ்டருக்கு என்ன விஷயங்கள், என்ன ஸ்கில் செட் தேவையோ, அந்த ஸ்கில் செட்ட மட்டும் தான் நீங்க டெவலப் பண்ணிக்கணும். மார்க்கெட்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இப்போ லைக் ஃபோட்டோகிராஃபியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது லைட்டிங்கே ஆக்சுவலி ஒரு வகையான ஸ்கில்ஸ். ஒரு படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, லைட்டிங் சரியில்லன்னா, நம்மளால அந்த ஒரு கிளாரிட்டி, அந்த ஒரு விஷன் அப்படிங்கிறது அந்த படத்துல இருக்காது. அது டம்மியான மூவியா போயிடும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து, பார்த்து பண்ணணும். ஒவ்வொருத்துக்கும் டெக்னீஷியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறாங்க. அப்போ அதுதான் நம்ம டெவலப் பண்ணிக்கணுமே தவிர, மத்தவங்க 1000 பண்றாங்கங்கிறதுக்காக, மத்தவங்கள பார்த்து காப்பி பண்ணணும்னு நெனச்சோம் அப்படின்னா, அது ஒர்க் அவுட் ஆகாது. சேம் திங் மார்க்கெட்ல. உங்களுக்கு இன்ட்ராடே சூட் ஆகுமா? இன்ட்ராடே பண்ணுங்க. அதுக்கு தேவையான டேட்டாஸ மட்டும் லிமிட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல்பிங் பண்றீங்களா? சார்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார்ட்ல நெறைய பிராக்டிஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த ஸ்கில் செட்ட டெவலப் பண்ணிக்கோங்க. லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்களா? லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கான ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்றதுன்னு கத்துக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்றீங்களா? மியூச்சுவல் ஃபண்டுக்கு நான் எந்த ஃபண்ட்ஸ கரெக்ட்டா பிக் பண்ணி எடுக்கிறது? அது ஒரு டிவிடெண்ட் குடுக்கக்கூடிய ஃபண்டா இருக்குதா? இல்ல அப்படின்னா அது வந்து ஒரு குரோத் ஃபண்டா இருக்குதா? இல்ல அப்படின்னா ஒரு ஆவரேஜா ஒரு சேஃப்டிய மட்டும் குடுக்கக்கூடிய ஒரு ஆர்பிட்ரேஜ் ஃபண்டா இருக்குதா? அப்படிங்கிற விஷயத்த பார்த்து பிக் பண்ணுங்க. ஓகே. ஸோ எல்லாத்தையும் நீங்க பண்ணணும்னு நெனச்சாங்கன்னா, ஒரு ஹீரோ போயிட்டு நான் டைரக்டரு, புரொடியூசர், காமெடியன், வில்லன், டெக்னீஷியனாவும் நான் தான் எடுப்பேன். நான் தான் இந்த பர்ட்டிகுலர் மூவிக்கு வந்து கோரியோகிராஃபி பண்ணுவேன். டான்ஸும் நான் தான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் குடுப்பேன். இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே. அதே மாரி தான் உங்களுக்கு என்ன தேவையோ, அந்த ஸ்கில் செட்ஸ மட்டும் டெவலப் பண்ணுங்க. எல்லாத்துலயும் போயிட்டு கால் வைக்காதீங்க. ஓகேவா? இத மட்டும் ஒருத்தங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புட்னா, கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட்ல நெக்ஸ்ட் லெவல் போகி அவங்களால ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ இத புரிஞ்சுக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்குது. நீங்க தான் அந்த ஒரு ஸ்டெப்ப எடுத்து வைக்கணும். ஓகே. என்னால இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு நோட்டிஃபை மட்டும் தான் பண்ண முடியும். பட் இது எல்லாத்தையும் நீங்க ஓனா ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா, உங்கள விட யாராலயும் பெஸ்ட்டா ஒரு விஷயத்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து லேர்ன் பண்ணிக்க முடியாது. நீங்க நல்லா பெஸ்ட்டா லேர்ன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா டேட்டா சோர்ஸஸ லிமிட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு தேவையான ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். எந்த மாதிரியான ஸ்கில் செட் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். அப்போ நீங்க மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்பீங்களான்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க மாட்டீங்க. உங்களுடைய குறிக்கோள்ல மட்டும் தான் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வரும். ஓகே. ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ட்ரேடரா, இன்வெஸ்டரா, ட்ரேடர்லயும் நெறைய கேட்டகரீஸ் இருக்குது. எந்த டைப் ஆஃப் டேட்டா வேணுங்கிறத இன்னைக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நாளைக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த செஷன்ல எந்த டைப் ஆஃப்
டேட்டாவ நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல ஸ்டார்ட்டிங்ல இருந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நாளைக்கு பார்க்கலாம். தேங்க் யூ.